இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய நாளில் தேவன் புதிய காரியங்கள், புதிய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார், ஆயத்தம் செய்து வச்சிருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வேண்டும். அதற்காக தான் இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீங்களும் நானும் தேவனுடைய நீதி அடையும்படிக்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினார் அப்படின்னு இந்த வசனத்துல படிக்கிறோம். அப்ப தேவனுடைய நீதி என்றால் என்ன? அவருடைய நீதியை அடைவது எப்படி? அவருடைய நீதி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்வோம். ஒரு மனுஷன் எடுத்துட்டீங்கன்னா, அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும், இரக்கம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், நன்மைகள் செய்கிறவனாக இருக்க வேண்டும், உதவி செய்கிறவனாக இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் உயர்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் தேவனுடைய நீதி. அதற்காக தான் மனுஷனை படைத்தார், அதற்காக தான் உலகத்தை படைத்தார். எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் படைத்தார். இதுதான் அவருடைய நீதி. ஆனால் இந்த காரியத்தை பிசாசு கெடுக்க நினைத்தான். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இடத்துல நீங்கள் இருக்கிற நிலைமை சரியில்லை, நீங்கள் தேவனை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையான நிலையை மறைத்து விட்டு பொய்யான நிலைமையை காட்டி அங்க அவர்களை தோல்வி அடைய செய்தான். அப்பொழுது தோற்று போனார்கள், பாவம் உள்ள வந்துருச்சு. இப்ப இதே காரியத்தை இயேசுவின் இடத்துல ட்ரை பண்றா பிசாசு. ஆனா அந்த இடத்துல இயேசு ஜெயம் கொள்கிறார், வெற்றி சிறக்கிறார். கடைசியாக எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில பலியாகிறார், ரத்தம் சிந்துகிறார். அதன் மூலமாக பாவம் நிறைந்த பாவத்தினால் மூழ்கி இருக்கிற நம்ம எல்லோரையும் அவர் பரிசுத்தமாக மாற்றி தேவனுடைய நீதி, அவருடைய எண்ணம், அவருடைய யோசனை, திட்டம், இது எல்லாவற்றையும் ஒரிஜினலா எப்படி படைச்சாரோ அதை அடைவதற்கு நம்மளையும் தகுதிப்படுத்தி விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததன் மூலமாக அவரை போல் நம்மை மாற்றிவிட்டார், நம்மை போல் இயேசுவை மாற்றினார். அதுதான் சிலுவையில் நடந்த காரியம். அவர் இடத்தை நமக்கு கொடுத்தார், நம்முடைய இடத்தை அவரை ஏற்றுக்கொண்டார். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இன்றைக்கும் ஒருவேளை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில உங்களால செய்ய முடியாத காரியத்தையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கலாம். உங்களுடைய தோல்விகளை நீங்க தோத்துடுவீங்க, உங்களால முன்னேற முடியாது, வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, சரீரத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்காது, எதுலையுமே நம்ம சக்சஸை பார்க்க மாட்டோன்ற காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தா அது எல்லாமே பொய்யான காரியம். நிஜமானது, மெய்யானது என்னவென்றால், உங்கள் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், அவருடைய இடத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆகவே அவருடைய நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அடையும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவை சாபமாக்கினார். அந்த பரிமாற்றத்தின் மூலமாக உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை இயேசுவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்தி எந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறார். இன்றைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கிற சோர்வுகள் எல்லாம் மாற்றிருங்க. ஏனென்றால் இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த பரிசுத்த பரிமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் பரிமாற்றம் நிறைந்த நாள், மறுரூபம் நிறைந்த நாளா இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.